புயலுக்கும் பணியாத புனலுக்கும் தனியாத வன்னிய நெருப்பு நாங்க. எங்களை அழிச்சிருவீங்களா நீங்க? ஆண்டாண்டு காலமா அடிப்பட்டு மிதிப்பட்டு இன்னைக்கு நிமிர்ந்து நிக்கிறோம் நாங்க. எங்களை அடக்கி அழிச்சிருவீங்களா நீங்க? கைவிலங்கு மாட்டினாலும் எங்களை சுட்டு வீழ்த்தினாலும் திமிரி எழுவோயா நாங்க. எங்க எல்லாரையும் தீர்த்து கட்டிடுவீங்களா நீங்க? வாழ உரிமை கேட்ட இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் வீதிக்கு வந்திருக்கோம் நாங்க. எங்களை புதைக்க முடிவு எடுத்துட்டீங்களா நீங்க? மானுட பெருந்தலைவர் மருத்துவர் ஐயாவோட மாபெரும் படை எழுச்சி நாங்க. எந்த ஒரு சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம். நாங்க ஒண்ணும் மிருகம் இல்ல நீங்க எங்களை வேட்டையாடுறதுக்கு. நாங்க ஒண்ணும் அடிமை இல்ல நீங்க எங்களை அடக்கி வைக்கிறதுக்கு. எங்க ஐயா என்னைக்கு எங்களுக்கு கட்டளை போடுறாரோ அன்னைக்குதான் உங்களுக்கு வழி கிடைக்கும். மரியாதையா திரும்பி போயிடுங்க. வன்முறையில ஈடுபட்டோம் கண்டது சுட உத்தரவு இருக்கு. நீங்க எல்லாம் படிக்காத கூட்டம், சொன்னா கேளுங்க. மரியாதையா கலந்து போயிருங்க. நாங்கெல்லாம் படிக்காத கூட்டம் தாயா. எங்களை எங்க படிக்க விட்டீங்க? ஏறு விட்டுற குடும்பத்துக்கு எம்பிபிஎஸ்ல இடம் இல்ல. தின்னு கொழுத்த கூட்டமே எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுது. அண்டா குண்டா வடை வச்சு அம்மா தாலிய அறுத்து வச்சு எம்மா பணத்தை சேர்த்து வச்சாலும் இடத்தை எங்களால பிடிக்க முடியலையே. கல்வி பேரை சொல்லிட்டு பகல் கண்ணை மூடிக்கிட்டு அரசாங்கமும் கண்டிக்காம போறோம். கொள்ளக்கார நாட்டுல எல்லாருக்கும் படிப்பேது. நாம இப்ப போறோம்னா கல்வி வேலை வாய்ப்புல இன்னும் 100 வருஷத்துக்கு நாம இப்படியே அடிமையா கிடந்தா சாவணும்னு மருத்துவர் எங்க கண்ணை திறந்துட்டாரு. சாராயத்தை ஊத்தி எங்க புத்திய மழுங்கடிச்சு எங்க ஓட்ட பொறுக்கிட்டு போயிடலாங்கிற கொள்ளக்கார அரசியல்வாதி யார் யாருன்னு எங்க மருத்துவர் ஐயா எங்களுக்கு காட்டிட்டாரு. இனிமே எவனு எங்களை ஏமாத்த முடியாது. எல்லா சாதிக்கும் இட ஒதுக்கீடு கொடு, எங்களுக்கும் இட ஒதுக்கீடு கொடுன்னு எங்க ஐயா கேக்குறாரு. அது தப்பா? எத்தனை முறை ஓட்டு போட்டு எவனையோ மேல உட்கார வச்சோம். கண்டுகிட்டானா எவனாவது? ஒரு இனம் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுமானால் அதோட முன்னேற்றத்திற்காக ஆயுதம் ஏந்தி போராடுவோம்னு மகாத்மா காந்தியே சொல்லிருக்காரு. எங்க ஐயாவையும் எங்களையும் எத்தனை முறை ஏமாத்திருக்கு உங்க அதிகார வர்க்கம். எங்க ஐயா கட்டளைப்படி அமைதியான முறையில தான் சாலை மறியல் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனையோ பேரை பலி கொடுத்துட்டு இன்னும் ரோட்லயே நின்றுட்டு இருக்கமே. இது ஜனநாயகம் வேணாம். வெள்ளக்காரனையே நல்லவனுங்களாக்கிட்டீங்களேயா. குட்ட குட்ட குனிஞ்சிட்டோம். இதுக்கு மேல குழி பறிச்சு குனிய முடியாது. இட ஒதுக்கீடு பிச்சை அல்ல. ஆண்டாண்டு காலமா அடிமைப்பட்டு கிடக்கிற எங்க இனத்தோட உரிமை போ. இன்னும் ஒரு வார்த்தை பேசுன நீ சல்லடையாக்கிடுவோம். எப்படி முந்திரி காட்டுல ஒளிஞ்சிருந்தீங்களோ அதே மாதிரி உசுர கையில புடிச்சிட்டு ஓடி ஒளிஞ்சிருங்க. ஏய், உங்க துப்பாக்கியை பார்த்து ஓடி ஒளிகிற பரம்பரைக்கு பிறந்தவங்க இல்லையா நாங்க? பாப்பனப்பட்டு ரங்கநாத கவுண்டரை சுட்டீங்க, வீரப்பனை சுட்டீங்க, பரமசிவத்தை சுட்டு போட்டீங்க. ஓடியா ஒளிஞ்சுட்டா? சித்தனி ஏழுமலைய சுட்டீங்களே, முண்டிய பாக்க சிங்காரவேலிய சுட்டீங்களே, ஓடி போய் கதவையா சாத்திக்கிட்டோம். கயத்தூர் முனியனை சுட்டீங்களே, அவங்க அம்மாவை நினைச்சா கத்துனா, அவன் அப்பனை நினைச்சா கத்துனா, இல்ல கற்பிணியா இருந்த அவன் பொண்டாட்டிய நினைச்சு கத்துனானா? நெஞ்சில குண்டு பாஞ்சோடனே டாக்டர் ஐயா வாழ்க, வன்னியர் சங்கம் வாழ்கனுதான் சத்தம். நாங்க ஆண்ட இனம் மண்ணை காக்கிறதுக்கும் மானத்தை மீக்குறதுக்கும் 100 பேர் 1000